ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தம்முடைய வார்த்தைகள் பிசகி போகாத மனுஷன் யார்? எழுத்துக்கள் தோன்றாத காலத்திலே வாய் வார்த்தையாக தான் உருது மொழியாக காணப்பட்டது. ஆனால் தங்களுடைய வார்த்தையில் உறுதியாய் நின்றவர்கள் எத்தனை பேர்? வானமும் பூமி ஒழிந்து பூமி என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தலை குறித்ததான ஒரு எச்சரிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தாவீது ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்த போதும் கர்த்தருடைய பெட்டியானது திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது என்று சொல்லி கவலை கொண்ட தாவீதுனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பெட்டிக்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்தார். தாவீது அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டார். ஆனால் கர்த்தரோ தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவும் இல்லை, அவர் மாற்றவும் இல்லை. கர்த்தர் தாவீதினுடைய விருப்பத்தை மறுத்தார் என்பதால் அவர் தாவீதை மறுத்தார் என்ற அர்த்தம் அல்ல. அவர் தாவீதினுடைய பேரில் இதிலும் மிக பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். சாலமோன் திசை மாறி போன போதும், அவனுடைய மகனுடைய நாட்களில் ராஜ்யம் 2ஆக பிரிந்த போதும், சாலமோனுடைய மகன் ரெகபியாமும் தவறி போவான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தோம். தாவீதுக்கு கொடுத்த அந்த வார்த்தையிலே அவர் மாறவே இல்லை, அதை மாற்றவும் இல்லை. தாவீதினுடைய வம்ச ஆட்சி ஏறத்தாழ 400 ஆண்டுகளில் முடிவடைந்தாலும் தாவீதினுடைய இந்த நேரடி அந்த சந்ததியில் வந்து பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய வாக்கின் முடிவாக அந்த நிறைவேறுதலாய் அவர் மாறினார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று எழுதிய மத்தேயு, ஈசாய் தாவீதின் ராஜாவை பெற்றான் என்று தாவீதின் ராஜரிகத்தை குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்கிறார். இந்த கிறிஸ்துவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். கர்த்தர் தாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றினார். அவர் இனியும் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவன். இப்படி இருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தமது குமாரனின் பரிசுத்த இரத்தத்தால் மீட்ட தம்முடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வார்த்தையை மாற்றுவாரா? ஒரு நாள் மாற்ற மாட்டார். அவர் மறக்கவும் மாட்டார். சில சமயம் மறுப்பார், அல்லது மௌனமாக காணப்படுவார், அல்லது தாமதிப்பார். அவர் ஒரு நாளும் இவர் தாமதிப்பது நிமித்தமாக அது அவர் புறக்கணித்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. நமக்கு அவர் மேலான நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவருடைய வாக்கின் நிறைவேறுதல் தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானது, அது நித்தியமானது. எனவே இந்த காலை பொழுதுல தேவனுடைய கரங்களை நாம் அர்ப்பணிப்போம். அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யும். அவர் கொடுத்த எல்லா விதமான வாக்கு தத்தங்களும் ஒரு வாழ்க்கையில நிச்சயமாய் அப்படியே ஆம் என்று நடக்கப் போகிறபடினாலே கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள். ஒரு ராஜாக்கள் எல்லாம் ஆட்சி செய்த பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே அவர்களை நடத்தினார், மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை கட்டளையிட ஒரு போதுமானவராய் காணப்படுகிறார். தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை யாவரோடும் இருப்பதாக செபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. எங்களிடத்தில் நீ அன்பு கூர்ந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் அப்பா நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக தகப்பனே அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக. ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தப்பா தகப்பனே, நீர் காட்டின அந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்ட ஒரு 1000 தலைமுறை மட்டும் எங்கள் மேல் இரக்கம் செய்கிற தெய்வனா இருக்கிற அப்படி நமக்கு நன்றி செலுத்து. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான வாக்கு தத்துவங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். அந்த வாக்கு தத்துவங்களை நாங்கள் முருக பற்றி கொண்டு அதன்படி வாழ யாவருக்கும் கிருபை கொடுத்து வழிநடத்தும். யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.